இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்தை வைத்து கூட விஜயிடம் பேச வேண்டிய முயற்சிகளை செய்கிறதா ஒரு தகவல் வருது. அவரை வச்சு கூட பேசணும். இப்போ இதெல்லாம் காய் நகர்த்தி கொண்டு வந்து ஒரு பக்கம் சேர்க்கணும். இந்த நகர்த்துறாங்க. அதாவது அதிமுக, பாஜக, விஜய், பவன் கல்யாண், இந்த இந்த ரஜினி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு அணிக்கு வரணும். இதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன செல்வாக்குகள்லாம் சேர்ந்தால் திமுகவை வீழ்த்தி விடலாம். என்ன நினைக்கிறாங்கன்னா, 2026 திமுகவை வீழ்த்தவில்லை என்றால் மீண்டும் வீழ்த்துவது என்பது ரொம்ப கடினம்தான். ஏன்னா விஜய்க்குமே செல்வாக்கு குறைஞ்சு போயிடும். இப்போ 2026 ஒரு தோல்வியை விஜய் பார்த்தார் என்றால் அவரே ஒரு சோர்ந்து போய் விடுவார். அதனால இந்த 2026 இம்முறை வீழ்த்தவில்லை என்றால் எம்முறையும் வீழ்த்த முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த உள்கட்சி பிரச்சனையும் சரி பண்ணி உள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சி அணியாக அவர்கள் இன்னைக்கு கட்டமைக்கின்ற வேலையை இன்னைக்கு எல்லாரும் செய்கிறாங்க. அவங்களில் அதில் ஒரு பகுதி தான் இதெல்லாம் செய்து சிதறி கிடக்கின்ற இது போன்ற வாக்குகளை ஒன்றுபடுத்தணும். அங்கங்கே சிதறி இருக்கு பாருங்க. இப்போ விஜய்க்கின்ற சில வாக்குகள் சிதறும். தெலுங்கு தேசம் பேசக்கூடிய மக்களை பவன் கல்யாண் மூலமாக ஈர்க்க முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்கின்ற ஒரு 4-5 விழுக்காடு வாக்குகள், அதிமுக வாக்குகள், பாஜகவுக்கு உள்ள வாக்குகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா நம்ம திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு நெருக்கடி கொடுத்துட முடியும் அப்படின்னு நம்புறாங்க.